உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பார்த்ததில்ல. நானும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பார்த்ததில்ல. ஏன்னா எனக்கு இந்த படங்க பார்க்க பழக்கம் இல்லை. பரவாயில்லையே, ரொம்ப தைரியமா ஜோரா வரைஞ்சிட்டீங்க. தைரியம் எல்லாம் சினிமாலதான், நிஜ வாழ்க்கையில நான் ரொம்ப கோலை. பை த பை, என்ன ஏன் சந்திக்கணும்னு வர சொன்னீங்க? சொல்றேன். இங்க கடக்கிற சின்ன துரும்புக்கு கூட காது உண்டு. நான் இங்க தும்முனா எத்தனை தடவை தும்முனேன்னு ஜனார்தன் சாருக்கு நியூஸ் போயிடும். நான் இங்க எதுவும் விவரமா சொல்ல முடியாது. சுருக்கமா சொன்னா நான் ஒரு சூழ்நிலையின் கைதி. ரசிகர்கள் கற்பனை பண்றேன் நடிகை பிரியாவோட அந்தரங்க வாழ்க்கை எவ்வளவு பரிதாபத்துக்குரியதுன்னு யாருக்கும் தெரியாது. நான் இப்போ சிங்கப்பூர் அவுடோர் ஷூட்டிங் போறேன். நீங்களும் அங்க வந்தா உங்களுக்கு எல்லா விவரமா சொல்றேன். எனக்கு ஒரு நம்பிக்கையான பாதுகாப்பு தேவை. Please. Don't worry, Shikari is great. Madam, short ready. Oh, அப்புறம் வரேன். கொஞ்சம் பார்த்துட்டு போங்களேன். No, I have some work. See you afterwards. Nothing to worry. Okay. பிரியா, இனிமே உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம். அந்த ஜனார்தன் கிட்ட இருந்து உனக்கு விடுதலை வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. ரைட்? என்ன அவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க? ஏற்கனவே நிறைய பிளாங்க் பேப்பர்ஸ்ல ஜனார்தன் சார் என்கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சிருக்காரு. அத பத்தி நீயே கவலைப்படுற. இட்ஸ் மை ப்ராப்ளம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா பயன்படுத்தி உன்னை ஏமாத்து கையெழுத்து வாங்கிருக்காருன்னு சொல்லி நான் கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியும். நான் கோர்ட்டுக்கு வரணுமா? ஏன் கோர்ட்டு இருந்தா பயமா? அநேகமா கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இந்த கேஸ்ல நான் உனக்கு சாதகமா ஈடுபட்டிருக்கேன் தெரிஞ்சாலே மிஸ்டர் ஜனார்தன் சமாதானம் கொண்டுடுவார். Come in, please. Hi, Bharat. Hi, Priya. Bharat, இவர்தான் மிஸ்டர் கணேஷ். Hello, I am Bharat. Pleased to meet you. Take your seat. How is Singapore? It's very fine. மிஸ்டர் கணேஷ், நானும் பரத்தும் ஒருத்தர் விரும்புறீங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்க. Am I right? Yeah. இந்த ஷூட்டிங் முடிந்ததும் நாங்க ரெண்டு பேரும் அமெரிக்கா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்தியாவுக்கு திரும்பலான்னு முடிவு பண்ணிருக்கோம். Wow. நாவல்ட்டியா? அமெரிக்காவில கல்யாணம், இந்தியாவில ஹனிமூனா? ஆமா, உங்க கல்யாணத்துக்கு இந்தியாவில எனி ப்ராப்ளம்? ஆமா, ஜனார்தன் சார் கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டு வரோன்னு பயமா இருக்கு. என்ன சார் நீங்களும் அப்படி சொல்லிக்கிட்டு? நீங்க பிரியாவுக்கு தெரியும் சொல்ல வேண்டாம்? ஐயோ, இது ரொம்ப சாது சார். எனக்கு தெரிஞ்ச உலக விவரம் கூட இதுக்கு தெரியாது. ஆமா, இதுக்கு ரொம்ப தெரியும். என்ன அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அது இது பேசிக்கிட்டு? இதெல்லாம் சினிமா லாங்குவேஜா? மிஸ்டர் கணேஷ், நான் எதுக்காக பயப்படுறேன்னா, இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம அந்த ஜனார்த்தனங்கிட்ட ஏதேதோ பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? விவரம் தெரியாம வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போடுறதும் தப்புதான். விவரம் தெரியாதவங்க கிட்ட ஏமாத்தி கையெழுத்து வாங்குறதும் தப்புதான். கட்டிக்காரனுக்கு மட்டும்தான் சட்டம் சொந்தம் நினைக்காதீங்க. அப்பாவிங்களை காப்பாத்துறதுக்கும் அந்த சட்டத்துல வழி இருக்கு. பிரியா, இனிமே நீ என்ன கேட்காம எந்த ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடக்கூடாது. ரைட்? என்னுடைய அனுமதி இல்லாம நீ எந்த ஷூட்டிங்லயும் ஆக்ட் பண்ணக்கூடாது. ரைட்? மிஸ்டர் ஜனார்தன் விவகாரம் முடிகிற வரைக்கும் நீ நான் சொல்லப்படிலாம் கேட்கணும். ரைட்? ஓகே. ஐயோ, அங்க வீரமா பேசிட்டு இங்க என்ன நடக்குதோ தெரியலையே. அப்பா முருகா, ஷூ ஷூ. ஹலோ. வணக்கம் சார். நமஸ்காரம். வணக்கம். ராத்திரி நிம்மதியா தூங்குனீங்களா? இப்பெல்லாம் சாப்பிட்டீங்களா? சார், நல்ல நாள், நல்ல நேரம். ஷூட்டிங் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வரீங்களா போலாம்? வரேன் சார். இவர்தான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். சார், என்னுடைய தாத்தா தான் சாம்சன் டெல்லியில எடுத்தாரு. எங்க அப்பா என்டர் தி டிராகன் எடுத்தாரு. நான் இந்த படத்தை எடுக்கிறேன். நானே தான் டைரக்ட் பண்றேன். உங்க பையன்? என் பிள்ளைக்கு சார் 3 வயசு ஆகுது. வீட்டுல ரீல் விடுறான். சார், அவர்தான் மிஸ்டர் கணேஷ், என்னுடைய லாயர். கிருமி என் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர்தான் கவனிச்சுக்குவாரு. அவர் சொன்னா தான் நான் ஷூட்டிங் வருவேன். லாயர் சார், glad to meet you. இது என்ன சார் பம்பா இருக்குது? மெட்ராஸ்ல ஜனார்தன் கிட்ட எல்லாமே பேசி 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தனே சார். சிங்கப்பூர்ல புதுசா இது முளைக்குதே. அதெல்லாம் பரவாயில்ல. பரவாயில்ல பேசுறீங்க. என்ன சார் பரவாயில்ல பேசுறீங்க? அது வந்து பாக்கி எவ்வளவு இருக்கு? சரி, பாக்கி பணத்தை பிரியா கிட்ட கொடுத்து அப்பப்போ ரசீது வாங்கிங்க. ஷூட்டிங் ஒழுங்கா நடக்கும்.
சார் ஜனார்த்தன் வேற அக்ரிமெண்ட் போட்டுருந்தேன். அந்த ஆள் பணம் கேட்டா என்ன சார் பண்றது? நோ ப்ராப்ளம், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரைட்? ஓகே சார், எப்படியாவது ஷூட்டிங் நடந்தா நீங்க பாத்துங்க சார். என்னம்மா புறப்படலாமா? என்னது? பின்ன ஆட்டிட்டார கையா? ஓகே. நீங்க என்னங்க அம்மா ஓகேயா? அம்மா வந்ததா நீங்க வருவீங்களா? ஏந்திரியா கணேஷ், கணேஷ், கணேஷ். என்னாச்சு? யாரும் என்ன கடத்திட்டு போக முயற்சி பண்றாங்க. எப்படியும் நான் தப்பிச்சுக்கிட்டேன். பரத் ஆபத்துல மாட்டிடுச்சு. எங்க? சென்சாலி ஸ்ட்ரீட். நீங்க இருந்தா வர. பரத், நோ ப்ராப்ளம், ஷீ சேஃப். அவங்களே எங்க? ஓடிட்டா. ஆமா, உன்னை கடத்த முயற்சி பண்ணவங்க எப்படி இருந்தாங்க? 2-3 பேர் துரத்திட்டு வந்தாங்க. அவங்க எல்லாரும் இந்த ஊருக்காரங்க மாதிரி தான் இருந்தாங்க. அதுல காளிமுத்து இருந்தானா? இல்ல. ஆமா, நீங்க ஏன் ராத்திரி நேரத்துல வெளியே போறீங்க? நான் அப்பவே சொன்னேன், இதுதான் ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலாம் வான்னு கூப்பிட்டுச்சு. பகலெல்லாம் ஷூட்டிங், ராத்திரி தானே ஊரை சுத்தி பார்க்க முடியுது. அதுக்காக போய் ஆபத்துல மாட்டிக்கிறதா? இனிமே நீங்க ராத்திரி நேரத்துல வெளியே போக கூடாது. ரைட்? நான் ஆக்ட் பண்ணுவேன். வாவ், ஏதோ ஹாபியா சேஸ் ப்ரோகிராம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ காட் ஆக்ட் இன் திஸ் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன். கட்டியா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அவன் சினிமாவில் சான்ஸ் கிடைக்குமான்னு தவம் இருக்கிறான் சார். மகாலட்சுமி உங்களை தேடி வர்றப்ப அது உதவி தள்ளாதீங்க சார். அப்படி தவம் கிடைக்கிறவங்க யாருக்காவது சான்ஸ் கொடுங்க சார். என்னையே தொந்தரவு பண்றீங்க சார். திடீர்னு இன்னொரு ஹீரோவை வரவழைக்க முடியாது சார். மெட்ராஸ் சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிஸியா இருக்கு சார். பகோடா காதர்கிட்ட கூட கால் ஷீட் வாங்க முடியாது. குண்டா மூக்கு மொழிமா அழகா இருப்பார் சார். அப்படியே ஒரு ஹீரோ கிடைச்சாலும் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு 1 மாசம் ஆகும் சார். சார், நீங்க பெரிய மனசு பண்ணி எங்க படத்துல ஆக்ட் பண்ணலன்னா எனக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்துடும் சார். கணேஷன் சார், நீங்க எப்படி 15 நாள் இருக்க போறீங்க? உங்களுக்கும் பொழுதுபோக்கா இருக்கும். சிங்கப்பூர்ல ஷூட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா ப்ரொடியூசர் பாவம். பாவமா? பாவமோ பாவம். உங்க கேரக்டர் பிரமாதம் சார். வேணும் கதை சொல்றேன் சார். இறையா சார், நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன் சார். இது ஒரு உதவியா நினைச்சு நீங்க செஞ்சுதான் ஆகணும். இக்கட்டான நிலைமை. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ரைட்? பட் ஒன் திங், அசிங்கமா ஆக்ட் பண்ண மாட்டேன், கோமாளித்தனமா செய்ய மாட்டேன், அரசியல் பேச மாட்டேன். நீங்க பேசினாலும் நான் எழுத மாட்டேன் சார். அப்படியே இந்த ஆள் எழுதினாலும் நான் எடுக்க மாட்டேன் சார். பிகாஸ் நாங்கெல்லாம் ராயல் ப்ரொடியூசர்ஸ். ப்ரொசீட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அட்வான்ஸ் அந்த ஆளே கேட்கல, நீ தான் கேட்கற? எதுக்கு அட்வான்ஸ்? உனக்கு அட்வான்ஸா? மெட்ராஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு பூனைய மடியில கட்டிட்டு நான் வந்திருக்கிறேயா. உன் பாஸ்போர்ட் என் கையில.